நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் உமன் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மீ டைம் அப்படின்னு ஒன்று எடுக்கிறதே இல்லை. என்ன பண்றாங்கன்னா காலையில எந்திரிச்சுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஹஸ்பண்டுக்கு என்ன வேணும், குழந்தைக்கு என்ன வேணும், வீட்டில் பெரியவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஆக்சுவலி ஹஸ்பண்டுக்காக, குழந்தைக்காக, ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்றது அதுக்கு பேர் அஸ் டைம். அதுவும் தான் இம்பார்ட்டன்ட் என்னன்னு இல்லை. ஆனால் அதே சமயம் மீ டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ மீ டைம்ல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணலாம். லைக் உங்களுக்கு டான்ஸ் பண்ண பிடிக்கணும், டான்ஸ் பண்ணலாம், இல்லை வாக்கிங் பண்ணலாம். ஏன் உடம்புக்காக ஒரு 1 hour வாக்கிங் பண்ணேன், ஏன் பாடிக்காக நான் வந்து 1 hour மெடிடேஷன் பண்ணேன், ஏன் உடம்புக்காக ஹெல்த்தியாக சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உடம்புக்காக நீங்கள் ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் கண்டிப்பாக குறையும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்காக கொண்டு போகிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த மீ டைம் ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ.